அதிகளவான போதைப் பொருட்களை இளைஞர்கள் மாணவர்களுக்கு விநியோகித்து வந்த பிரபல போதைப்பொருள் வியாபாரியை எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை புறநகர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி மாலை இக்காய்வு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் பெரிய நீலாவணை போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதலில் சாய்ந்தமருது பகுதியைச் சேர்ந்த போதைப் பொருள் வியாபாரி 30 கிராம் ஹெரோயின் மற்றும் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைதானார். இச்சந்தேக நபர் இதற்கு முன்னரும் போதைப் பொருள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சாய்ந்தமருது பொதுச்சந்தை மாடியில் கைது செய்யப்பட்டவர் ஆவார். குறித்த சந்தேக நபர் அண்மை காலமாக இளைஞர்கள் மாணவர்களுக்கு அதிகளவான போதைப் பொருட்களை மருதமனை பகுதியில் விநியோகித்து வந்த நிலையில் ரகசிய தகவல் ஒன்றினை தொடர்ந்து கைதானமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கைதான 44 வயதுடைய சந்தேக நபரை இன்று கல்முனை நீதிமன்ற பதில் நீதிவான் அப்துல் ரசீத் முகமது கலீல் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரை டிசிடிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொறுப்பேற்று மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் என எமது செய்தியாளர் ஃபாரூக் ஷிஹான் தெரிவித்தார். இது தவிர அம்பாறை மாவட்டத்தில் பெரிய நிலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருளுடன் தொடர்புடையவர்களை கண்டறிவதற்காக போதைப் பொருள் ஒழிப்பு கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளதுடன் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம்.கே. இக்னு அசாரின் ஆலோசனைக்கமைய பெரிய நிலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் போலீஸ் பரிசோதகருமான பி. கஜேந்திரன் வழிகாட்டுதலில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.